வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத்தில் ஆஸ்திரேலிய ஆட்டிறைச்சி என விற்கப்படும் இந்திய எருமை மாட்டு இறைச்சி. உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்கான பொது ஆணையத்தின் ஆய்வாளர்கள் உள்துறை அமைச்சகம் மற்றும் தலைநகர் கவர்னரேட் பாதுகாப்பு இயக்குநரகத்துடன் ஒருங்கிணைந்து நடத்திய ஒரு வியக்கத்தக்க கூட்டு சோதனையில் ஒரு இறைச்சி கடைக்குள் இறைச்சி பொருட்களை சேதப்படுத்தி நுகர்வோரை ஏமாற்றும் ஒரு பெரிய உணவு மோசடி நடவடிக்கையை கண்டுபிடித்திருக்கின்றனர். சோதனையின் போது கூட்டுறவு சங்கங்களுக்கு இறைச்சி விற்பனை மற்றும் விநியோகத்திற்கான போலி விலைப்பட்டியல்களை கடை தயாரித்து வருவதை அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கின்றனர். இது அங்கீகரிக்கப்படாத மற்றும் தரமற்ற பொருட்களை, குறிப்பாக அறியப்படாத இறைச்சியை விற்பனை செய்வதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு தந்திரமாகும். இறைச்சி கடைக்காரர்கள் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உறைந்த எருமை இறைச்சியை உருக்கி புதிய குளிர்ந்த இறைச்சியாக மறுவிற்பனை செய்வதை புலனாய்வாளர்கள் கண்டறிந்திருக்கின்றனர். இன்னும் துணிச்சலாக அவர்கள் இந்த இறைச்சியை பிரீமியம் ஆஸ்திரேலிய ஆட்டுக்குட்டியாக சந்தைப்படுத்துகிறார்கள். இது பொய்யான வகை, நிலை மற்றும் தோற்றம் ஆகியவற்றை உள்ளடக்கிய வணிக ரீதியான ஏமாற்று செயலாகும். இந்த சோதனையை தொடர்ந்து உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்கான பொது ஆணையம் இறைச்சி கடையை உடனடியாக மூடவும் வளாகத்தில் காணப்பட்ட அனைத்து கலப்பட இறைச்சிகளையும் அளிக்கவும் உத்தரவிட்டிருக்கின்றது. சம்பந்தப்பட்ட தொழிலாளர்கள் உணவு பாதுகாப்பு மற்றும் மோசடி விதிமுறைகளின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்க தகுதி வாய்ந்த அதிகாரிகளிடம் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றனர். இராணுவ திறன் மற்றும் தயார் நிலையை வலுப்படுத்துவதில் குவைத் கவனம் செலுத்துகிறது. குவைத்தின் பாதுகாப்பு அமைச்சர் ஷேக் அப்துல்லா அலி அப்துல்லா அல் சலீம் அல் சபா திங்களன்று அரசியல் தலைமை ஆயுதப்படைகளை ஆதரிப்பதற்கும் அவர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள அவர்களின் தயார் நிலையை வலுப்படுத்துவதற்கு உறுதி பூண்டுள்ளது என்று வலியுறுத்தியிருக்கின்றார். ஷேக் அப்துல்லா அலியின் முகமது அல் அஹ்மத் கடற்படை தளத்திற்கு விஜயம் செய்தபோது இராணுவத்தின் பொது பணியாளர்களின் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் கலீத் அல் சுரையானுடன் இந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டதாக இராணுவத்தின் பொது பணியாளர்களின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஜயத்தின் போது கடற்படை வீரர்கள் தங்கள் தேசிய கடமைகளை செய்வதில் காட்டும் அர்ப்பணிப்பு மற்றும் தொழில்முறை குறித்து அமைச்சர் பெருமிதம் தெரிவித்திருக்கின்றார். கடற்படை பணியின் பொறுப்புகள், பணிப்பாய்வு வழிமுறைகள், போர் தயார்நிலை மற்றும் குவைத்தின் பிராந்திய நீர்நிலைகளை பாதுகாப்பதில், கடல் எல்லைகளை பாதுகாப்பதில் மற்றும் முக்கிய வசதிகளை பாதுகாப்பதில் அதன் பங்கு பற்றிய விளக்கத்துடன் இந்த பயணம் தொடங்கியதாக பொதுப்பணியாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஷேக் அப்துல்லா அலி அல் இஸ்திக்லாஸ் என்ற கடற்படை கப்பலில் கடல் சுற்றுப்பயணத்திலும் பங்கேற்றிருக்கின்றார். கடற்படை படைகளின் உயர்மட்ட பயிற்சி மற்றும் செயல்பாட்டு திறனை எடுத்துக்காட்டும் களப்பயிற்சி மற்றும் நேரடி வெடிமருந்து சுடுதலை கவனித்திருக்கின்றார். கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் சைஃப் அல் ஹம்லான் மற்றும் மூத்த கடற்படை அதிகாரிகள் பாதுகாப்பு அமைச்சரை வரவேற்றதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் அங்கீகரிக்கப்படாத அழகு சாதன பணிகளை செய்ததற்காக போலி அழகுக்கலை நிபுணர்கள் கைது. குவைத்தில் நடத்தப்பட்ட கூட்டு ஆய்வு நடவடிக்கையில் உரிமம் பெறாத ஒரு வசதியில் ஊசிகள், அழகு சாதன சிகிச்சைகள் மற்றும் தோல் பராமரிப்பு நடைமுறைகளுக்கு பயன்படுத்தப்படும் ஏராளமான மருத்துவ சாதனங்கள், உபகரணங்கள் மற்றும் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கின்றனர். இந்த ஆய்வில் பல தொழிலாளர்கள் தேவையான தகுதிகள் அல்லது சான்றளிக்கப்பட்ட மருத்துவ நிபுணர்களின் மேற்பார்வை இல்லாமல் துணை மருத்துவ மற்றும் அழகு சாதன நடைமுறைகளை செய்து வருவது தெரியவந்திருக்கின்றது. தொழிலாளர் சந்தையை கண்காணித்து ஒழுங்குபடுத்துவதற்கான கூட்டு முத்தரப்பு குழுவின் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக மனித வளத்திற்கான பொது ஆணையம் உறுதிப்படுத்தியிருக்கின்றது. முறையான அங்கீகாரம் இல்லாமல் மருத்துவ அல்லது துணை மருத்துவ நடைமுறைகளில் ஈடுபடும் உரிமம் பெறாத நிறுவனங்களின் சுரண்டலை தடுப்பதே இந்த பிரச்சாரத்தின் நோக்கமாகும். இது பொது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்புக்கு கடுமையான ஆபத்துக்களை ஏற்படுத்தும் ஒரு பிரச்சனையாகும். குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களின் நல்வாழ்வை பாதுகாப்பதற்கும் அங்கீகரிக்கப்பட்ட வசதிகளின் தகுதி வாய்ந்த நிபுணர்கள் மட்டுமே மருத்துவ மற்றும் அழகு சாதன நடைமுறைகளை செய்வதை உறுதி செய்வதற்கும் இது போன்ற நடவடிக்கைகள் அவசியம் என்று ஆணையம் வலியுறுத்தி இருக்கின்றது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 39.53 குவைத் தீனார்கள் ஆகும். 22 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 36.25 குவைத் தீனார்கள் ஆகும்.
21 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 34.59 குவைத் தீனார்கள் ஆகும். 18 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.65 குவைத் தீனார்கள் ஆகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 287.85 இந்தியன் ரூபாய்கள் ஆகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 992.13 இலங்கை ரூபாய்கள் ஆகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 399.05 பங்களாதேசி டகாஸ் ஆகும். Welcome to Metro Medical Care. Your health is our concern. It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain, that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group. The care, the concern, the cure. Kuwait, UAE.